பேபி ட்ரெஸ் மேக்கிங்கில் ஸ்டிச்சிங் நம்ம இப்போ பேபி ட்ரெஸ் ஸ்டிச்சிங் பார்த்துடலாம். எப்பயுமே மெட்டீரியல் கட் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னாக்கா இந்த மாதிரி நம்ம ரோல் ஆன் பண்ணி எக்ஸ்ட்ரா பிட்டு துணி எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா பண்ணி வச்சுக்கிட்டா நமக்கு தைக்கும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ எக்ஸ்ட்ரா மெட்டீரியல்ஸும் மெயினான லைனிங் அண்ட் பேஸ் மெட்டீரியல் எல்லாத்தையும் பின் பண்ணி வச்சுருக்கிறது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம மெயின் மெட்டீரியலோட லைனிங்கையும் சேர்த்து விரித்து போட்டு பண்ணிடலாம். ஸோ முன்னாடி பின்னாடி பார்த்துட்டு அதுக்கு மேல் லைனிங்கை விரிச்சுப்போம். ஸோ இப்போ ஒரு மெட்டீரியல் ஒரு லைனிங் அந்த மாதிரி கணக்கில் இப்போ அடுத்தது பின்னாடியே மெட்டீரியல் விரிச்சிட்டோன்னா நமக்கு இப்போ தப்பு வராது. ஸோ ஒரே மாதிரி கலராக இருக்கிறனால நமக்கு ரொம்ப வித்தியாசம் தெரியாது. சம்டைம்ஸ் அந்த டிசைன்ஸ் வரும்போது இதெல்லாம் ரொம்ப கவனமாக முன்னாடி பின்னாடி வச்சு தைக்கணும். நம்ம இங்கே என்ன தைக்க போகிறோம் அப்படின்னா இந்த கை ஜாயினிங் இடத்துல லைனிங்கை வச்சு தைச்சிருவோம். தைச்சி விட்டுட்டு திருப்பிட்டு இப்போ இது முடிச்சுட்டு நம்ம பட்டி துணி வர இடத்துல நாடா பட்டி வர மாதிரி இடத்துல ஹோல் விட்டுட்டு கழுத்து சேர்த்து தைக்க போகிறேன். ஸோ கழுத்து தைச்சிட்டு நம்ம அடுத்தது அப்படியே ஜாயினிங்காக இந்த சைட் கை துணியை பட்டி பேக் துணியோடு சேர்த்து தைச்சிருவோம். இப்போ தைச்ச இடத்துல நூல் வந்திருக்கிற இடத்த கட் பண்ணிக்கிட்டோம். அதே மாதிரி இன்னொரு துணியையும் அதே மாதிரி கை சேர்த்து தைச்சிட்டு கழுத்து தைச்சிட்டு இந்த சைட் கை தைச்சாச்சு. கழுத்து தேய்ச்சி தைச்சிருவோம். ஸோ நடுவில் அது ஹோல்ஸ் வருது. இங்கே சேர்த்து தைக்கிற மாதிரி இல்லை, சேர்த்து தைக்கலை நான். இந்த இடத்துல ஹோல்ஸ் வருது. ஸோ அடுத்தது கை தைக்கிறேன். ஸோ இதை முடிச்சுட்டு நம்ம திருப்பிட்டு அதுக்கு மேலே ஒரு அமுக்கு தையல் போட்டுருவோம். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு ஸ்டிச்சிங் அழகாக வரும், அதுவும் இல்லாமல் நீட்டாகவும் இருக்கும். ஸோ இது மேல் தையல் போட்டுடலாம். அதே மாதிரி இன்னொரு துணிக்கு திருப்பி விட்டுட்டு இந்த ஹோல்ஸ் வர மாதிரி பண்ணிவிட்டு நான் சைடு அந்த கை ஜாயினிங் தான் ஸ்டிச் பண்ணுறேன். இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு பிசுறுலாம் இல்லாமல் அழகாக லைனிங்கும் இந்த துணியும் மாற்றி வராமல் அழகாக வரும். ஸோ தைச்சி முடிச்சுட்டு இப்போ வந்து கழுத்து பகுதி அமைக்கி தைச்சிடலாம். நான் இப்போ அது ஃபஸ்ட்டு தைச்ச மாதிரி தைக்கலை, தனித்தனியாக எடுத்து தைக்கிறேன். இப்போ இந்த சைட் கை இது நமக்கு ஒரு ஸ்டிச் இல்லாமல் இன்னும் 2 ஸ்டிச் கூட போட்டுக்கிறோம் அப்படின்னா கூட பண்ணலாம். அது நம்மளுடைய சௌகரியம், நம்மளோட க்ரியேட்டிவிட்டியை பொறுத்தது. இந்த சைட் கை தைச்சிடலாம். அதுக்கப்புறமா கழுத்து தைச்சிருவோம். ஸோ கழுத்தில் வந்து இது சாதாரணமாக இங்கே நம்ம நாடா மாதிரி பட்டி வச்சு தைக்கிறதுனால நான் சிம்பிளான ஒரு ஸ்டிச்சிங் மட்டும்தான் தைக்கிறேன். எங்கேயுமே நிறைய டிசைன்ஸ் பண்ணி அந்த மாதிரியெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னாக்கா அது நம்மளோட க்ரியேட்டிவிட்டியை பொறுத்தது. இது முடிச்சிட்டோம் கழுத்துக்கு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா இது வந்து சைடு ஜாயினாக நான் அப்படியே ஜாயின் பண்ணல. என்ன செய்ய போகிறேன் அப்படின்னாக்கா ஃப்ரண்ட் துணியும் தனியாகவும் அப்படியே ஒரே தையலாக பேக் துணியும் லைனிங் மெட்டீரியலும் ஸ்டிச் பண்ண போகிறேன். இப்போ இந்த ஸ்டிச்சிங்கில் எப்படி ஆகும் அப்படின்னா லைனிங் துணியோட தையலும் மெயின் துணியோட தையல் ரெண்டுமே உள்ளே போயிடும். பிள்ளைங்களுக்கு சைடில் குத்தாது. ஸோ இங்கே பாருங்கள், நான் இது ஜாயின் பண்ணியாச்சு. ஸோ கையும் ஜாயின் ஆன மாதிரி ஆகிடும், சைடும் ஜாயின் பண்ண மாதிரி இருக்கும். இந்த சைட்லேருந்து அந்த சைடு பண்ணும்போது உள் துணியை மட்டும் நம்ம தைக்கிற மாதிரி இருக்கும். கை அழகாக வர்ற மாதிரி நம்ம கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி பார்த்து பிடிச்சி தைச்சிடலாம். இப்போ வந்து ரெண்டுமே உள் துணியை நம்ம அந்த ஃப்ரண்ட் துணி திருப்பி போட்டு தைச்சிட்டோம் பார்த்தோன்னா கரெக்டாக வரும். இப்போ அது உள்ளே திருப்புறதுக்கு முன்னாடி இது பிசுரை நம்ம தைச்சி முடிச்சுக்கலாம். 1/4 இன்ச்சு அளவுக்கு நான் சும்மா மடித்து தைக்கிறேன்.
நம்ம தைக்க எந்த மாதிரி க்ரியேட்டிவாக ஆட் ஆன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே நல்லா புரியும், எங்கே எந்த டிசைன் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது ஃபுல்லாக மடித்து தைச்சிக்கலாம். முடிஞ்சிருச்சு. ஓகே. ஸோ இதே மாதிரி அந்த முன்னாடி துணியும் தைக்க போகிறோம். ஆனால் நம்ம எக்ஸ்ட்ரா டிசைன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், அது தைக்க வேணாம். ஸோ இந்த பிசர் கட் பண்ணிவிட்டு ஓகே நம்ம திருப்பிக்கலாம். ஸோ சொன்ன மாதிரியே அந்த லைனிங் துணி உள்ளே போயிட்டு அந்த துணி ஃப்ரண்ட்டில் வரும்போது நமக்கு எந்த பிசுருமே வெளியே வராது. உள்ளே கூடி பார்த்தாலுமே நமக்கு எந்த ஒரு பிசுரும் வெளியே தெரியாது. ஸோ இந்த அளவுக்கு பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம மேல் துணியை அவங்களுக்கு நாட்ஸ் கட் பண்ணுற மாதிரி பார்த்துடலாம். ஸோ அந்த பிங்க் கலர் மெட்டீரியல் வந்து நம்ம இந்த இது டிசைன் பண்ணுறதுக்கு வச்சுக்கலான்னு சொன்னதை தைச்சிருவோம். ஸோ இந்த அளவுக்கு அகலம் வேணாம் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் இன்னும் சின்னதாக ஆக்கிக்கலாம், இல்லை இன்னும் கொஞ்சம் பெருசாக பண்ணிக்கலாம் அப்படின்னு தோணுச்சுனாலும் பெருசாக பண்ணிக்கலாம். சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா எண்டில் அகலமாகவும் தைக்கிற இடத்துல ட்ரெஸ்ஸோட கனெக்ட் ஆகிற இடத்துல சின்னதாகவும் வச்சு பண்ணுவாங்க. அது எல்லாமே நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான், நம்மளுக்கு எப்படி வேணுமோ பண்ணிக்கலாம். சிலர் வந்து கட்டுற மாதிரி வேணாம் எனக்கு ஸ்டிச்சாகவே வேணும் அப்படின்னா அதுவும் நம்மளுக்கு எந்த அளவு ஷோல்டர் நம்ம 5.5 இன்ச்சு சொன்னோம் இல்லையா, அந்த அளவுக்கு நம்ம அப்படியே வந்து பண்ணி முடிச்சிடலாம். இது ஜஸ்ட்டு தையல் தான் போடுறேன். போட்டு முடிச்சுட்டு நம்ம அப்படியே பின் யூஸ் பண்ணி திருப்பி விட்டுக்கலாம். இது வந்து அகலமான துணி அப்படிங்கிறனால ஈஸியாக பண்ணிடலாம். நம்ம எப்படி சுடிதார் பேண்ட்லலாம் நாடா கோப்போமோ அந்த மாதிரி சேஃப்டி பின் ஒரு முனையில் போட்டு உள்ளே கூடி இழுத்தோம் அப்படின்னாக்கா நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு மாற்றி கரெக்டாக வந்துடும். இப்போ நம்ம இதை திருப்பி விட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி உள்ளே கூடி விட்டுட்டு நம்ம எடுக்கும்போது நமக்கு ஈஸியாக திரும்பிடும். இது அகலமான துணி அப்படிங்கிறதுனால நமக்கு ஈஸியாக வந்துடுது. இல்லைன்னா இதுக்கு நம்மளுக்கு ஒரு கம்பி இருக்குது, அதுக்கான நாட் அதை வச்சு நம்ம இன்சர்ட் பண்ணோன்னா ரிவர்ஸ் பண்ணிடலாம். ஸோ அதில் போக போக நம்ம பழகிக்கலாம். இது சிம்பிளான ஒன். இதுவே உங்களுக்கு சிரமமாக இருந்துச்சு அப்படின்னாக்கா 2 பக்கமாக மடித்து விட்டு ஒரு தையல் கூட போட்டுட்டிங்க அப்படின்னாக்கா ஈஸியாக வந்துடும். ஸோ பின் வச்சு நம்ம ரிவர்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இழுத்து விட்டோன்னா நமக்கு வந்துடும். அவ்வளோதான், இப்போ வந்துச்சு. ஸோ பிசுறு எதுவுமே பிள்ளைங்களுக்கு ஷோல்டரில் குத்தாது. இது வரும்போது தையல் பிரிஞ்சிடும் அப்படிங்கிற எந்த ஒரு இதுவும் கிடையாது. இப்போ ரெண்டையுமே அதே மாதிரி திருப்பி எடுத்துக்கிட்டோம். ஸோ எல்லாமே ஷேர் பண்ணிட்டு கரெக்டாக இது நம்ம அளவு பார்த்துக்கலாம். இது லாங்காக இருக்குது, நான் 4ஆக கட் பண்ணிக்கிறேன். 4 வேணும் இல்லையா நமக்கு ஷோல்டருக்கு, அந்த மாதிரி பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ உள்ளே கூடி விட்டு ஆக்சுவலி உள்ளக்க தான் தையல் வரணும். அதனால் இந்த சைடு வெளியிலேருந்து இந்த பக்கம் விட்டு இந்த லைனிங் துணி மேல் துணி வச்சு ரெண்டையுமே ஸ்டிச் பண்ணிடலாம். ஸோ எல்லா பக்கமும் இந்த மாதிரி ஒவ்வொரு நாட்டாக இன்சர்ட் பண்ணிவிட்டு ரிவர்ஸ் பக்கமாக தைச்சி விட்டுறலாம். ஸோ உங்களுக்கு அந்த ஸ்டிச்சிங் சைடு வந்து உள்ளே வர மாதிரி இருந்துச்சுன்னா அந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். 4 சைடு ஷோல்டருமே நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு ஃபினிஷ் பண்ணிடுவோம். ஸோ இது 4வது சைடு. ஃபினிஷ் பண்ணிவிட்டு திருப்பினோன்னா செட் ஆகிடும். ஓகே, இப்போ நாடா பிடிச்சி இழுத்தோன்னா இங்கே வரல, உள்ள ஒரு தையல் கட் பண்ணல. ஓகே, நூல் கட் பண்ணிடுவோம். இப்போ இது வந்து கீழே ஃப்ரில் துணிக்காக நான் எடுத்திருக்கேன் 3 இன்ச்சு சைஸில்
ரெண்டையுமே சேர்த்து தைச்சிருவோம். இப்போ நமக்கு சுற்றளவு மொத்தமாகவே அந்த ஃப்ராக்கோட சுற்றளவு 20 இன்ச் இருக்குது அப்படின்னா அதில் டபுள் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு ஃப்ரில் வந்து ரொம்ப அழகாக வரும். அந்த மாதிரி பண்ணிடலாம். ஸோ 2 சேர்த்து எடுத்துகிட்டு நான் ஓரம் தைச்சிடலாம். ஓரம் தைச்சிட்டு அப்புறமேட்டு ஃபில் பண்ண ஆரம்பித்தோன்னா சரியாயிடும். ஒரு 1/4 இன்ச் அளவு வர அளவுக்கு நான் ஓரம் தைச்சாச்சு. இப்போ தையல் ஆரம்பிக்கிற இடத்துல அதையும் ஆரம்பிச்சுட்டு ஃப்ரில் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா சரியாக இருக்கும். இது எப்படி தைக்கிறோம் அப்படின்னாக்கா இந்த ஃப்ரில் துணி எவ்வளோ எடுத்திருக்கோமோ அது 4ஆக மடிச்சுட்டு கார்னரில் நாச் பண்ணிவிட்டு ஃப்ராக்லேயும் சென்டர் பார்ட்டில் நாச் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா எல்லா நாச்சும் அந்தந்த இடத்துல ஸ்ட்ரெட் ஆகும்போது நம்மளுக்கு சரியாக வந்துடும். ஸோ இங்கே 2 துணி எடுத்துருக்கிறனால ஒரு துணி முன்னாடி, ஸோ அந்த தையல் ஸ்டார்டிங்கில் ஆரம்பிக்கிற மாதிரி இந்த தையல் முடிக்கிற இடத்துல முடிஞ்சிடும். ஸோ இந்த நாச்சு வர இடத்துல நம்ம வச்சோன்னா ஃபுல் ஈக்குவலைஸ்டாக ஃபுல் ஃப்ராக்குக்கு செட் ஆகிற மாதிரி அழகாக இருக்கும். அதை விட கம்மியாக துணி எடுக்கிறோம் அப்படின்னாக்கா கொஞ்சம் ஃப்ரில் வந்து அழகாக வரும்னு சொல்ல முடியாது. இது ஓரளவு பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இது இந்த மாடல்னு கிடையாது, நீங்கள் எதுக்குமே வந்து போடும்போது உங்களோட க்ரியேட்டிவை யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணலாம். இது இவ்வளோ தான் சைஸ் வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. இன்னும் கொஞ்சம் லாங்காக வேணும் அப்படின்னா ரொம்ப டூ மச் லாங்காக வச்சோன்னா ரொம்ப செட் ஆகாது. அது வித்தியாசமாக வேறு மாதிரி இருக்கும். ஃபுல் மேக்ஸி டிசைனில் வரும். அதுவும் பண்ணலாம். எல்லாமே நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான். ஃப்ரில் அந்த நாச்சு இந்த ஃப்ரில் துணியும் மெட்டீரியலோட நாச்சையும் மேட்ச் பண்ணும்போது நமக்கு ஈக்குவலைஸாக எடுத்துக்கலாம். கடைசியாக வரும்போது 2 துணியை நான் ஜாயின் பண்ணலாம். நம்ம ஜாயின் பண்ணிவிட்டும் ஸ்டேக் ஆரம்பிக்கலாம், அல்லது முடிக்கும் போது இப்போ நான் இங்கே ஃபினிஷ் பண்ணுற மாதிரி கூட பண்ணலாம். பண்ணி முடிச்சுட்டு லாஸ்ட்டாக 2ஐயும் சேர்த்து ஃப்ரில்லை முடிச்சுட்டு அப்புறம் அந்த 2 துணியை சேர்த்து தைச்சிடலாம். ஸோ இங்கே கரெக்டாக வந்துடும். இப்போ இதை 2 துணியும் சேர்த்து தைச்சிருவோம். ஸோ இந்த இடத்துல சில நேரங்களில் நம்ம லேஸ் எல்லாம் வச்சு டெக்கரேட்டிவான கோல்டன் அந்த லேஸ் மாதிரி வைக்கலாம். இதை முடிச்சுட்டு நம்ம அமுக்கி ஒரு தையல் போட்டு விட்டோம்னாக்கா ரொம்ப ஃபினிஷிங்காக இருக்கும். இந்த அமுக்கு தையல் ஒன்று தான் அப்படின்றது கிடையாது. 2 தையல் நான் இங்கே ஷோல்டரில் மற்ற இடத்துலலாம் சொன்ன மாதிரி 2ஆக கூட நம்ம போட்டுக்கலாம். முடிச்சாச்சு. ஸோ அழகான பேபி ட்ரெஸ் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை நாட் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலேயும் இங்கே நமக்கு ஷோல்டரில் ஒரு போ மாதிரி ரெடி பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், அல்லது பூ மாதிரி பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதெல்லாம் குழந்தைங்க ரொம்ப விரும்புவாங்க. இந்த மாதிரி அழகான ஒரு பேபி ட்ரெஸ்ஸு மெட்டீரியலை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம பக்காவாக பண்ணி முடிக்கலாம். ஸோ பேபி ட்ரெஸ் மேக்கிங் வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு அழகான ட்ரெஸ் ஸ்டிச் பண்ண ரெடியாக இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி இன்னும் எக்ஸ்ட்ராவாக நிறைய டிசைன்ஸு நம்ம ஆட் ஆன் பண்ணி நல்ல க்ரியேட்டிவான ட்ரெஸ் மேக்கிங் பண்ணலாம். தேங்க்யூ.